சார். என் பேர் உதய் கிருத்திகா. என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் அலிநகரம். நான் விண்வெளி வீரர் ஆகிறதுக்கான ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். 2015 நான் 12th முடிச்சு உக்ரைனில் இருக்கிற கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு அட்மிஷன் கிடச்சிருந்துச்சு. என்னுடைய ஃபேமிலி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இருந்ததுனால அதனுடைய ஃபீஸ் தேவைக்காக ரொம்ப நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்களும் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை மாணவர்களுடைய படிப்புக்கு உதவி செய்யும்படி ஆரம்பிச்சிருந்தீங்க. அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னுடைய இந்த படிப்பை வந்து நீங்கள் ஸ்பெஷல் எடுத்து 1,80,000 ரூபாய் எனக்கு உதவி செய்திருந்தீங்க. அதோடு கூட டைரக்டர் சென்னை வர சொல்லி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி யூடியூப்பில் அது வந்து நேர்காணலாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தீங்க. உங்களுடைய உதவி எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு சார். அந்த உதவி போகல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 4 years அங்கே 92.5% கம்ப்ளீட் பண்ணி 2019 போலண்டில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆனேன். இந்தியாவிலேயும் இருந்து சரி, போலண்டோடைய ஹிஸ்ட்ரியிலையும் சரி, முதல் விண்வெளி வீரருக்கான கேண்டிடேட்டாக சில முக்கியமான சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங் இது வரைக்கும் யாரும் முயற்சி செய்திராத அந்த ப்ரொஃபைலில் முதல் பெண் விண்வெளி வீரராக அதை நான் கம்ப்ளீட் பண்ணேன். 100 பேருக்கிட்ட இளைஞர்கிட்ட கொடுத்து உதவி செய்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்கக்கிட்ட அப்போவே மாற்றம் இப்போ தானே உங்களுக்கு தெரியும். 1 கோடி ரூபா கொடுத்து 100 இளைஞர்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போவே பண்ணது. அதில் எனக்கு ஒரு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய இது வந்தோடனே பார்த்தோடனே அப்துல் கலாம் ஐயா ரேஞ்சுக்கு வந்து ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதை நம்ம இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயம். பட் நான் கொடுத்தது 1,80,000 ரூபா தான். பட் இப்போ வந்து மரமாக வந்து நிற்கும்போது அவங்களுடைய உழைப்பு தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க உழைப்புக்கு நான் வந்து மரியாதை. இப்போது நான் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்கிறத விட அவங்க இங்கே உருவாகி வந்து இங்கே உக்காந்து எனக்கு மதிப்பு சேர்க்குறாங்க ஆக்சுவலி. கண்டிப்பாக மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அடையணும். நீங்களும் ஒரு அப்துல் கலாம் ஐயாவாக மாறி இந்த நாட்டுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு அவனுங்கிற ராகவேந்திர சாமி. கண்டிப்பா அண்ணா. சொல்லுங்க உதய் கிருத்திகா, ஹவ் ப்ரௌட் யூ ஃபீலிங் நவ்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு தந்த பிஹைண்ட் வுட்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. அகெயின் மாஸ்டரோட அண்ணாவோட ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ஒரு சரியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு யுக்ரைனில் சான்ஸ் கிடச்சது. என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா 2 பேருமே தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்கே உதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அண்ணா வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃபைல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக என்னுடைய ஃபைல் வாங்கி என்னோடய கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி இது வந்து ஜென்யூனானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னை இன்வைட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து எனக்கு அந்த உதவியை கையில் தந்தாங்க. உண்மையில் அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கன்னா ரொம்ப நன்றி. அந்த உதவி வீண் போகலை. நான் அதில் சொன்ன மாதிரியே 92.5% கம்ப்ளீட் பண்ணி தென் ஃபைனல் இயர் நான் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங், ஹைப்போபாரிக் சேம்பர் அப்படின்னு இன்டென்ஸான ராக்கெட் பயணம் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்க முதல் முறை போலண்டோடைய மிலிட்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் இந்தியாவிலேருந்தும் சரி உலகளவுலேயும் அதில் எடுத்த சோயூஸ் MS அப்படின்ற ரஷ்யாவோட ராக்கெட்டோடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடில் எடுத்த ஒரே கேண்டிடேட் நான் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட் பண்ணேன். அது முடிச்சுட்டு 10 விதமான விண்வெளி வீரர் ஆகிறதுக்கான பயிற்சி அங்கே முடிச்சுட்டு 11வது பயிற்சி ஒரு பைலட்டாக நம்ம இருக்கணும். ஸோ பைலட் ட்ரைனிங்கை இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போய் அங்கே ஜோஹனஸ்பர்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் ரிட்டர்ன் வந்திருக்கிறேன்.